Alhamdulillah. Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Ya ahlal kitab. Ya ahlal kitab qad ja'akum rusuluna yubayyinu lakum ala fatratin minar rusuli أن تقولوا ما جاءنا من بشير ولا نذير صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليهم الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூல கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நல்லோர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் திருக்குர்ஆன் விரிவுரை தஃப்சீர் 381வது வாரமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை குர்ஆனிலே 5வது சூரா சூரத்துல் மாஇதா, அதில் 18 வசனங்களை பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக உள்ள 19வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தை விளங்க தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முந்திய காலம், அதாவது நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உள்ள இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 600 வருடங்கள். 600 வருஷம். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சென்றதற்கு பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து உயர்த்தப்பட்டதற்கு பிறகு, என நம்ம அப்படித்தான் சொல்லணும், அப்பதான் குர்ஆனை நம்புறது போல ஈமான் கொள்ளுவது போல் ஆகும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உயர்த்தப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த இடைப்பட்ட கால நாட்கள் எத்தனை பை? 600 வருடங்கள். அந்த 600 வருடங்கள் எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை, எங்களை நற்செய்தி கூறுவதற்கு ஆள் இல்லை, எங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு எந்த நபியும் இல்லை. அப்படி ஒரு பேச்சு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஆயத்துல பேசுவான். சுப்ஹானல்லாஹ் சொல்லும். அல்லாஹ் பேசுவான், யா அஹ்லல் கிதாப், ஓ வேதக்காரர்களே, கத் ஜாஅக்கும் ருசுலுனா யுபய்யினு லக்கும் அலா ஃபத்ரத்தின் மினர் ருசுல் அன் தகூலு மா ஜாஅனா மின் பஷீரின் வலா நதீரின். ஓ வேதக்காரர்களே, நற்செய்தி கூறுபவரோ எச்சரிக்கை செய்பவரோ யாரும் எங்களிடம் வரவில்லை என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. நற்செய்தி கூறுபவரோ
எச்சரிக்கை விடுப்பவரோ யாரும் எங்களிடத்திலே வரவில்லை என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? இறை தூதர்களின் வருகையை நின்று போயிருந்த அந்த காலகட்டத்தில் தான் நாம் கட்டளைகளை உங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு நபியை, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருவீங்க என்று நினைச்சுதான் அந்த காலகட்ட சூழ்நிலையில் நீங்க எப்போ சொல்லலான்னு முடிவு பண்ணீங்களோ அப்ப அல்லாஹ் ஒரு முடிவு பண்ணிட்டான். எங்க யாருமே அல்லாஹ் அனுப்பலையே, எங்களுக்கு நற்செய்தி கூறுபவரும் எங்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக வேண்டியும் எந்த இறை தூதரையும் ரப்பு இன்னும் அனுப்பவில்லையே என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்லுகிறான், கத் ஜாஅக்கும் ருசுலுனா யுபய்யினு லக்கும் அலா ஃபத்ரத்தின் மினர் ருசுல். நபிமார்கள் இறை தூதர்களுடைய வருகை நின்றிருந்த அந்த காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் கடைசி. அதற்கு பிறகு எந்த நபியும் வரல. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். நின்றிருந்த அந்த காலகட்டத்தில் நம் கட்டளைகளை உங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு நாம் அனுப்பிவிட்டோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே இறக்கி பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ரொம்ப நெருக்கம்னாங்க. சொன்னது யார் பை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா அவருக்கும் எனக்கும் இடையே எந்த நபியும் இல்லை, அவருக்கு பிறகு நான் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க தெளிவுபடுத்துறாங்க, அவருக்கும் எனக்கும் மத்தியில இடைப்பட்ட வழியில் எந்த நபியும் இல்லை, அதனால நானும் அவரும் ரொம்ப நெருக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நெருக்கத்தினுடைய அந்த கால அளவு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிற போது கிட்டத்தட்ட 600 வருடங்கள் இடைப்பட்ட அந்த கால அளவு. சில பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், முஃபஸ்ஸிரீன்கள் அதுக்கும் பதில் எழுதுறாங்க. சரி, நபி வந்த பிறகு குர்ஆன் இறங்குச்சு, அதை பின்தொடர்ந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நபி வர்றதுக்கு முன்னால அவர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? நபி வரதுக்கு முன்னால உள்ள மனிதர்களுடைய கிட்டத்தட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் எத்தனை வருஷம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க பை? 600 வருஷம். அப்ப 600 வருடங்கள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அந்த இடைப்பட்ட மனிதர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் இன்ஜீல் வேதத்தை ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும். எதை பை? இன்ஜீல் வேதத்தை ஃபாலோ பண்ணி அவர்கள் பின்பற்றி வந்திருந்தால் அவர்கள் நேர்வழியில இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால உள்ள அந்த காலத்தினுடைய மக்கள், அதாவது இன்ஜீல் வேதம் இறக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள மக்களுடைய நிலைப்பாடு தௌராத் வேதம். அதை யார் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க நேர் வழியில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ஒவ்வொரு நபியை இவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தோதுவாக அல்லாஹ் நபிமார்களையும் வேதங்களையும் சுஹுஃபுகளையும் ஏடுகளையும் அல்லாஹ் இறக்கி வைத்து கொண்டே இருந்தான். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறக்கி குர்ஆனையும் அல்லாஹ் கொடுத்தான். இந்த இறை தூதர்கள் வருகையினுடைய ஸ்டாப் இருக்குத ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த 600 வருட இறைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் பாதைகள் சிதைந்து போனன. மார்க்கத்தில் அவர்கள் நிலையாக இருக்கவில்லை. எந்த அளவு இருக்குன்னா, சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கிறது, சிலுவைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் பிரிஞ்சிருச்சு. அக்னி ஆராதனை செய்தவர்கள் ஒரு குரூப் தனியா பிரிஞ்சிருச்சு. அதாவது சூரியனை வணங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மஜூசிகள் என்று சொல்லுவார்கள், நெருப்பு வணங்கிகள். அப்படி ஒரு குரூப் பிரிஞ்சிருச்சு.
இப்படியாக உலக நாடுகள் அத்தனையுமே சீர்குலைந்து போய் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் நபியை இறக்கணும். எல்லாம் சீர்குலைஞ்சு போயிருச்சு, ஒண்ணு நேரான வழி பாதை இல்ல. அப்போதான் அல்லாஹ் சொன்னா என்னன்னா, இந்த நேரத்தில், அதாவது சீர்குலைந்து போய் கொண்டிருந்த அந்த நேரத்தில் யாருமே எங்களுக்கு எச்சரிக்கை செய்ய ஆள் இல்லையே, நற்செய்தி சொல்ல ஆள் இல்லையே நீங்கள் என்று சொல்லிவிடக் கூடாது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இறக்கினோம், கொண்டு வந்தோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே கூறுகிறான். ஒரு நீண்ட ஹதீஸ், ஹஸரத் இயால் பின் ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில சொன்னாங்களாம், இன்றைக்கு என் இறைவன் எனக்கு கற்று தந்தவற்றில், இன்றைக்கு என் இறைவன் எனக்கு கற்று தந்தவற்றில் இருந்து நீங்கள் அறியாத விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நபிக்கு யார் சொன்னது? இப்போ அல்லாஹ் சொன்னது. இது ஹதீஸ் இல்ல, ஹதீஸே குதுசி. இதுக்கு பேர் என்ன பை? ஹதீஸே குதுசி. ஒன்னு குரான், அது வஹியின் மூலமாக வந்து குரானிலே ஆயத்தாக பதிவு செய்யப்படும். இன்னொன்னு அல்லாஹ் சொல்றது, அது ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லுவார்கள், அதுக்கு ஹதீஸே குதுசி என்று சொல்லுவார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு கற்று தந்தவற்றில் நீங்கள் அறியாத ஒன்றை உங்களுக்கு சொல்லி தர வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறான் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி சொன்னா யாருக்கு? நமக்கு தான் பை. அல்லாஹ் இப்படி சொன்னான், என் அடியார்களுக்கு நான் அன்பளிப்பாக வழங்கி உள்ள ஒவ்வொரு பொருளும் ஹலாலுன்னு அல்லாஹ். நான் உங்களுக்கு எதெல்லாம் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறேனோ அதெல்லாம் ஹலால் என்று அல்லாவே சொல்றான். ஒண்ணு. ரெண்டாவது, என் அடியார்கள் அனைவரும் உண்மை வழியில் நிற்பவர்களாகவே நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். நேரான வழியில இருக்கிற மாதிரி தான் அவங்கள நான் படைச்சேங்கிறான் அல்லாஹ். உண்மை வழியில் நிற்பவர்களாகவே நான் அவர்களை படைத்தேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளெல்லாம் நேரான வழியில உண்மையான வழியில தான் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். பின்ன எப்படி செதறி போனாங்க அப்படின்னா, அதுக்குமே அல்லாவே பதில் சொல்றான். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அதுக்குமே அல்லாஹ் பதில் சொல்றான். என்ன அப்படின்னா, ஆனால் அவர்களிடம் ஷைத்தான்கள் சென்று அவர்களை மார்க்கத்தில் இருந்து வழி தவற செய்து விட்டார்கள். அண்ணா, அல்லாஹ் படைச்ச நம்ம நோக்கம் நம்ம நேரான வழியில இருக்கணும்னு அல்லாஹ் நம்மளை படைச்சு அனுப்பிட்டான். நடுவுல யார் போந்தா? மேப்படியான். ஏன்னா அங்கேயே அவன் வந்து அல்லாஹ்ட்ட சண்டை போட்டு இப்படி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறான், யா அல்லாஹ் உன்னுடைய ஒரு அடியார்களையும் நான் மிச்சம் வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் அவங்கள நான் கெடுப்பேன். எந்த அளவுக்குன்னா, நரகத்துல தள்ளாம அவர்களை நான் விடமாட்டேன், மனிதர்களுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் பூந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டு வந்தவன். அதனாலதான் ரப்பு இங்கே சொல்றான், என் அடியார்கள் அனைவரையும் உண்மை வழியில் நிற்பவனாகவே நான் படைத்தேன். நான் படைச்சது அப்படிதான். அந்த நடுவுல யார் வந்தா இப்போ? ஆனால் அவர்களிடம் ஷைத்தான்கள் சென்று அவர்களை மார்க்கத்தில் இருந்து வழி தவற செய்து விட்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, நான் அனுமதித்ததை ஷைத்தான்கள் அடியார்களுக்கு தடை செய்து விட்டார்கள். அல்லாஹ் எதெல்லாம் ஹலாலுன்னு சொன்னானோ அதெல்லாம் வந்து தடை செய்வதற்கு ஷைத்தான் முற்படுவான். அல்லாஹ் எதெல்லாம் ஹராமுன்னு சொன்னானோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, 2 பாட்டில் அடி, பாத்துக்கலாம், வர்றதை பாத்துக்கலாம், ஹராம்லாம் பார்க்காத, வட்டிலாம் பார்க்காத, சாப்பிடு, நமக்கு தேவை மஜா, நமக்கு தேவை சுவை, சாப்பிடு அப்படின்னு இடையில யார் பூந்தா? ஷைத்தான் பூந்தான். ஆனா அல்லாஹ் கொடுத்தது என்னமோ, அவன் அனுமதித்தது என்னமோ
ஹலாலான வஸ்துக்கள், அது உங்களுக்காக வேண்டி படைச்சேங்கிறான் ரப்பு. அப்போ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன விஷயத்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தொடர்ல அப்படியே அந்த ஹதீஸ்ல சொல்லிக்கிட்டே வராங்க. நான் எந்த ஆதாரத்தையும் அருளி இருக்காத நிலையில் எனக்கு இணை கற்பிக்குமாறு ஷைத்தான் உங்களிடத்திலே கட்டளையிட்டான். இந்த ஹதீஸ்ல இதுதான் விஷயம், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துக்கு பிறகு எந்த நபியும் அனுப்பப்படல. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் அனுப்பிச்சான். இடைப்பட்ட காலம் 600 வருடங்கள். அந்த 600 வருடத்தை பத்தி தான் அல்லாஹ் இங்க பேசுறான். நான் எந்த ஆதாரத்தையும் அருளி இருக்காத நிலையில், அந்த 600 வருஷம் இடைப்பட்ட கேப், அந்த இடைவெளியில் எனக்கு இணை கற்பிக்குமாறு யார் விளையாண்டா பூந்து? ஷைத்தான் உங்களிடத்திலே விளையாடினான், உங்களுக்கு கட்டளையிட்டான். அல்லாஹ் ஒருத்தெல்லாம் கிடையாது. நீங்க பாக்குறதெல்லாம் கடவுள் தான், நீங்க வணங்குறதெல்லாம் கடவுள் தான் அப்படின்ட்டு எனக்கு இணை வைக்குமாறு ஷைத்தான் உங்களுடைய திசையை திருப்பி விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதையுமே சொல்லிட்டான். அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா, அதற்கு பிறகு பூமியில இருப்போரை அல்லாஹ் பார்த்தானா அப்படியே. எந்த நேரத்துல? அந்த இடைப்பட்ட கால நேரத்துல எப்போ சிலை வணக்கம் உச்சத்துக்கு போச்சோ, சிலுவைகளை வணங்க ஆரம்பித்தார்களோ, அக்னி ஆராதனைகள் செய்ய ஆரம்பித்தார்களோ, நெருப்பை வணங்க ஆரம்பித்தார்களோ, இதையெல்லாம் அல்லாஹ் ஒரு அப்படியே பார்த்தானா. உலகத்தினுடைய அந்த சூழ்நிலைகளை அல்லாஹ் பார்த்தான். பார்த்துட்டு அல்லாஹ் சொன்னானா, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை தவிர, அந்த வேதத்தை சரியாக பின்பற்றுபவர்களை தவிர அரபியர்கள், அரபி அல்லாதவர்களிடத்தில் மீது அவன் கோபம் கொண்டான். இப்ப அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு 24,000 1,24,000 நபிமார்களை இறக்கி வச்சு அடுத்தடுத்து வேதங்களையும் கொடுத்து நற்செய்திகளை சொல்லி எச்சரிக்கைகள்லாம் சொல்லி தொண்டு தொட்டு நான் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டே வந்தேன். நடுவுல கொஞ்சம் கேப்பு. அல்லாஹ் சொல்றான், நடுவுல கொஞ்சம் கேப்பு தான். அந்த கொஞ்ச இடைவெளியில நீங்க என்னென்ன பண்ணிட்டீங்க? என்னென்ன பண்ணிட்டீங்க? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, இல்லல்லா இல்லல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க இப்போ எனக்கு நிகராக இன்னொரு கடலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. கொஞ்சம் கேப் தான். நபி இல்ல, வேதம் இல்ல. கொஞ்ச கால இடைவெளியிலேயே, ஒரு 4-5 தலைமுறை இடைவெளியிலேயே எனக்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நாம் இறை தூதரை, நபியை நீங்கள் இறைவன் என்று சொல்லிவிட்டீர்கள். அது மட்டுமல்ல, அந்த நபிக்கு ஏதோ ஒரு அந்த அத்தாட்சியை நீங்களே ஏற்படுத்தி அந்த சிலுவைகளை நீங்களே வணங்க ஆரம்பித்து விட்டீர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் பார்த்து அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் கோபம் அடைஞ்சானா. அல்லாஹ்வே சொல்றான், இது இந்த மாதிரி இவங்க பண்ணதை பார்த்து எனக்கு கோபம் வந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த கொஞ்ச காலம் கேப் விட்டது, அந்த நேரத்துல அவங்கள பார்த்து அல்லாஹ் கோபம் அடைஞ்சான். இன்னைக்கு நமக்கும் அப்படித்தான். தொடர்ந்து நம்மால் தொழுதுகிட்டே இருப்பான். கொஞ்சம் 2 வாரம் கேப் விட்டா அது அப்புறம் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பள்ளிவாசல அவர் 2 மாசம் பார்க்க முடியாது. இப்ப ரமலான்ல பாருங்களேன், இப்ப வரப்போகுது. ஆமா, தொழுகை என்ன, இபாதத் என்ன, தலையில தொப்பி என்ன, தாடி என்ன. ஆமா, ஒருத்தன் திட்டினாலும் சுக்கிர உரமை ரோஜா ரகம், ஒருத்தன் திட்டினாலும். இதே நோன்பு அல்லாத காலங்கள்ல தூக்கியாரம் கொஞ்சம் அல்டா தாசம், நீ என்னடா என்ன திட்டுறதுன்னு வம்புழுப்போம். சும்மா போறவனெல்லாம் வம்புழுப்போம். நோன்பு அல்லாத காலங்கள்ல நோன்பு வந்தவன குஷு என்ன, குலு என்ன, பயபக்தி என்ன. ஆமா, அந்த 1 மாசம் ரம்ஜான் பிரியாணி சாப்பிட்டதோட சரி, இன்னால் இல்ல. அன்னைக்கு லொஹருக்கே கூட்டத்தை காணும். அன்னைக்கு லொஹருக்கே, ரமலானுடைய லொஹருக்கே. நோன்பு காலங்களில் லொஹரில் பள்ளிவாசல் இடம் பத்தாது. இங்க ரொம்பிரும், மேல ரொம்பிரும், அங்க ரொம்பிரும், டேங்க் எல்லாம் தண்ணி ரொம்பிரும், தண்ணி காலி ஆயிரும்.
இடமே பத்தாது. ஆமா, அடுத்த வக்த என்னன்னா கொஞ்சம் கேப்பு. அந்த கேப்பு விட்டதுனால தொடர்ந்து ரமலான்ல இருந்து எல்லா மாசமுமே அங்க தொழுக கடமை தான், எல்லா மாசமும் நம்ம நோன்பு வைக்கணும் தான், எல்லா மாதங்கள்லயும் நம்ம குரான் ஓதணும் தான். கேப் இல்லாம அடிச்சோன்னா தப்பிச்சிருவான். கொஞ்சம் கேப் விட்டோம்னா இப்ப அல்லாஹ் நம்மளை பார்த்து கோபப்படுவானா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். அவர்களுக்கு நாம் கொஞ்ச கால இடைவெளி கொடுத்தோம், உடனே 2 அல்லான்ட்டாங்க, இன்னொரு அல்லாவை கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு இறை நிராகரிப்பு செய்து விட்டார்கள், இணை வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து கொஞ்சம் கோபம் அடைஞ்சானா. கோபப்பட்டுட்டு அப்ப அல்லாஹ் சொன்னானா, இப்போதான் அல்லாஹ் நபியை பார்த்து பேசினானா, உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டியும், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ல வார்த்தை, உங்களை சோதிப்பதற்காக வேண்டியும், உங்களை வச்சு அவங்களை சோதிப்பதற்காக வேண்டியும் உங்களை நாம் நபியாக அனுப்புகிறோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா இங்க நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு சோதிச்சான் தெரியுமா? சும்மா இல்ல பை, எந்த நபிக்கும் சோதிக்காத சோதனைகளை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். அதனாலதான் அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறான், உங்களையும் சோதிப்பதற்காக வேண்டி, உங்களை வச்சு இந்த உம்மத்தையும் சோதிப்பதற்காக வேண்டிய உங்களை நபி ஆக்கணுங்கிற அல்லாஹ், நபி ஆக்கணும். அது மட்டுமல்ல, தண்ணீரை ஊத்தி கழுவினாலும் போகாத ஒரு வேதத்தையும் இறக்கி வைப்போம். அதை நீங்கள் விழிப்பிலும் உறக்கத்திலும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருப்பீர்கள். அப்படின்னா உதாரண முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, நீ குரானை எரிச்சு போட்டாலும் சரி, தண்ணீரை ஊத்தி அதை கரைச்சு அப்படியே ஆத்துல விட்டாலும் சரி, கியாம நாள் வரைக்கும் குரான் அழிஞ்சு போவாது. அல்லாஹ் அதை தான் சொல்றான், நீங்கள் உறக்கத்திலும் விழிப்பிலும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேதத்தையும் நாம் உங்களுக்கு இறக்கி வைப்போம் என்று அல்லாஹ் அதையும் சொல்லிவிட்டான். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு அப்ப அல்லாஹ் சொன்னானா, சரி இப்போ நீங்க போய் அவங்களுக்கு செய்யற ஒரு வேலை என்ன அப்படின்னா, இந்த குறைஷிகள்லாம் அரபியர்கள்லாம் ரொம்ப அட்டுழியம் பண்றாங்க, சிலைகளை வணங்குகிறார்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அப்ப அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னானா, நீங்க உங்களை நபியா அனுப்பி உங்களை போய் அனுப்பப்பட்ட உடனே நீங்க செய்யற முதல் வேலை என்ன தெரியுமா? யாரெல்லாம் எனக்கு இணை வைக்கிறானோ அத்தனை பேரையும் கொளுத்திருங்கன்னு நான் அல்லாஹ். ஹதீஸ்ல வருது வை, இப்படியே வருது. அப்ப அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும்? உங்களை அனுப்புன நோக்கம், உங்களை அனுப்புவேன், நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த குறைஷியர்களை போய், மக்கா முஷ்ரிக்கீன்களை போய் முதல்ல நீங்க அவங்கள கொளுத்தி பொசிக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொன்னானா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, வேணாம் யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்ல ரப்பே வேணாம். சரி ஒரு கால் நான் அதுல ஈடுபட்டாலும், ஒரு கால் நீ சொன்னனுடைய கட்டளையில் நான் ஈடுபட்டாலும் எத்தனை பேரை என்னால பொசுக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல்ல வேணான்னாங்க. சரி உன்னுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி ஆகணும், அப்படியே நான் செஞ்சாலும் எத்தனை பேரை என்னால் நெருப்பால் பொசுக்கிற முடியும்? அவர்கள் சேர்ந்து என்னுடைய தலையை நசுக்கி விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் என்னுடைய தலையை அவர்கள் நசுக்கி விடலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னானா, சரி அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க, நான் ஒண்ணு செய்யறேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட இருந்து பதில் வந்துருச்சு, இப்போ நானே ஒண்ணு செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. என்ன தெரியுமா? ஒரு நேரம் வரும் அவர்கள் உங்களை வெளியே துரத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க போய். ஒரு நேரம் வரும் நீங்கள் என்னை பற்றி எடுத்து சொல்லுவீர்கள், அந்த குறைஷியர்கள், எந்த குறைஷியர்களை பொசுக்க சொன்னேனோ அவர்களே உங்களை மக்காவில் இருந்து வெளியே துரத்துவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன துரத்துவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஆமா, உங்களை துரத்துவார்கள். அல்லாஹ் அப்போ நீ என்ன செய்வ? ஒரு கட்டத்துல உங்களை நான் உள்ள கொண்டு வந்து அவங்கள துரத்த வைப்பேன். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு நடக்கிற மீட்டிங் இது. அவங்க உள்ள வருவாங்க, உள்ள உங்களை துரத்துவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்களை உள்ள கொண்டு வந்து ஃபதஹ் மக்காலா,
ஹிஜ்ரி 10ல நடக்குது. உங்களை உள்ள கொண்டு வருவேன். மக்காவில் இருந்து அவர்களை நீங்கள் வெளியே துரத்துவீர்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேங்கிறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு எனக்கு இணை வைப்பவர்களிடத்திலே நீங்கள் போர் புரியுங்கள். அல்லாஹ் சொன்னான். எடுத்து சொல்லுங்க. அப்படி கேட்கலன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க? போர் புரியுங்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், போர் புரியிற அளவுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லை. யார் சொன்னது பாய்? அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க, போர் செய்யற அளவுக்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லை. அப்ப அல்லாஹ் சொன்னானா, போர் நீங்க செய்யுங்க, நான் உதவுறேன். அல்லாஹ் சொன்னானா, நான் உதவுறேன். எனக்கு இணை வைப்பவர்களிடத்துல நீங்கள் போர் செய்யுங்கள், உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா, நான் உதவணும்னா நீங்க தர்மம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். தர்மம் செய்யுங்க, நான் உதவணும்ல, அதற்காகவே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். இப்பதான் நாம விளங்கணும். அல்லாஹ் முன்னாடி சொன்னா, நபியே உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டியும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டியும், உங்களை வச்சு இந்த உம்மத்தை சோதிப்பதற்காக வேண்டியுமே உங்களை நாம் அனுப்புகிறோம். நான் உங்களுக்கு உதவணும்னா நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும் பை. ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த கண்டிஷனு. நமக்கு ஒரு தேவைன்னா அந்த தேவையை ரப்பு நிறைவேற்ற வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? பிறர்களுடைய தேவையை நாம நிறைவேற்றணும். அல்லாஹ் அதை தான் சொல்ல வரான். நீங்கள் பிறர்களுடைய தேவையை நிறைவேற்றினால் உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க தர்மம் செய்யணும். அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் நான் உங்களுக்கு வாரி வழங்கி விடுவேன். அல்லாஹ் சொன்னான். அப்ப அல்லாஹ்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அல்லாஹ், போர் செய்ய சொல்லிட்ட, படைகளை திரட்டணும், நாங்களோ பலகீனமானவர்கள், ஏன்னா நாங்களோ பலகீனமானவர்கள், சண்டை போட தெரியாதவர்கள், நான் என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, ஒரு படையை தயார் பண்ணுங்க. என்ன சொன்னாங்க? என்னை மட்டும் நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தை, என்னை இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தை, ஒரு படையை மட்டும், அது சின்ன படையா இருந்தாலும் சரி, பெரிய படையா இருந்தாலும் சரி, ஒரு படையை நீங்கள் தயார் செய்யுங்கள். அதை போல் 5 மடங்கு படையை நான் வானத்தில் இருந்து இறக்குகிறேன். அல்லாஹ் அதான் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் போர்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க உஹது போர்க்களத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், வாளைத்தான் எடுத்தோம், அவன் தலையை வெட்டவே இல்லை, எதிரினுடைய தலை கீழே விழுவுது. வெட்டாமலேயே அவன் தலை கீழே விழுவுது. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அடைந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டோம், யா ரசூலுல்லாஹ், பயமா இருக்குது, நாங்க அடிக்க போறதுக்கு முன்னாடி அவனுக்கு பெரிய அடி ஒண்ணு விழுவுது, அவன் மௌத்தா போறான் போர்ல, என்னன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய படையை இறக்கி விட்டான். அல்லாஹ் அவனுடைய படையை இறக்கி விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற அந்த பேச்சை இங்கே சஹாபாக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வே சொன்னானா, சொர்க்கவாதிகள் 3 பேர். சொன்னது யார் பாய்? அல்லாஹ். அப்போ விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொன்னானா, நீதி தழுவா அரசர், அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், அவனை நான் சொர்க்கத்திற்கு அழைத்து விடுவேன். 2வது அல்லாஹ் சொன்னானா, இரக்க குணம் படைத்தவர்கள், இரக்க குணம் படைத்தவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். இரக்க குணம் படைத்தவர்கள் அவர்கள் உறவினர்களுக்கும், முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுறாங்க, உறவினர்களுக்கும் முஸ்லிம்களின் மீதும் இரக்கமுள்ளவர்களாக, ஈகை குணம் படைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா, அந்த இரக்க குணம் படைத்தவர்களுக்கு நபியே நீங்க உதாரணமா இருப்பீங்கன்னு நானா, நீங்க உதாரணமா இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிச்சான். ஏன்னா பல கட்டங்கள்ல ரசூலுல்லாஹ்வை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை ஹதீஸுகள் பல கட்டங்கள்ல. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹஸரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க. ஹஸரத் ஹம்சா ரலியல்லாஹு அவங்க மேல அளவு கடந்த பிரியம் ரசூலுல்லாஹ்வுக்கு, அளவு கடந்த பிரியம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அடுத்த இடம் ஹஸரத் ஹம்சா ரலியல்லாஹு அவங்களுக்கு தான்.
அவங்க ஷஹீதான பிறகுதான் உமர் அலிலாத அந்த இடத்தை பிடிச்சாங்க. இல்லாட்டி உமர் அலிலாத 3வது இடம் தான். அவ்வளவு பிரியத்திற்குரியவர்கள். எந்த அளவுக்கு பிரியம் தெரியுமா ரசுல்லா ஹம்சார் அலி அல்லா மேல வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல அபூஜஹல் ரசுல்லாவை அடிச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில இருந்து ரத்தம் கொட்டுது. விஷயத்தை கேள்விப்படுறாங்க ஹசரத்து ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு. நேரா போனாங்க. என் அண்ணன் மகனையா நீ அடிச்ச என்று பெரிய கல்லை தூக்கி அபூஜஹல் மண்டையை உடைச்சிட்டு வந்தாங்க. நேரா வந்தாங்க ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு. யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை அடிச்ச அபூஜஹலுடைய மண்டையை உடைச்சிட்டேன், சந்தோஷமா உனக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல அருமை சிறிய தந்தை, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னாங்க. சந்தோஷம் இல்லையா? உனக்காக வேண்டிதான் அடிச்சேன். சரி, உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்? நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும் யா தந்தை, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்றால் நான் இப்பொழுதே இஸ்லாத்தை தழுவுகிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவ்வளவு பிரியம் வைத்த ஹஜரத் ஹம்சா உஹது போர்க்களத்தில் உடலெல்லாம் சிதைக்கப்பட்டவர்களாக வஹஷி கொன்றார். பார்ட்ஸ் தேடி எடுத்தாங்க. காது எங்க இருக்கு? என் சிறிய தந்தையினுடைய மூக்கு எங்க இருக்கு? என்னுடைய சிறிய தந்தையினுடைய நாவு எங்க இருக்கு? குடல் எல்லாம் சிதைக்கப்பட்டது. ஈரக்கொலையை பிடுங்கி அதை சிதறிக்கப்பட்டது. வஹஷி எந்த அளவுக்கு கொடூரமா கொண்டாங்க தெரியுமா? குடல்ல அம்ப விட்டு மர்ம உறுப்புல இருந்து வெளியே எடுத்தாங்க. ஹதீஸ்ல பதிவு. இதெல்லாம் பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி இருக்கும்? மடியில வச்சிருக்கிறாங்க, முழுசா இல்ல, துண்டு துண்டா வச்சிருக்கிறாங்க. அழுவுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் சிறிய தந்தைக்கு இவ்வளவு பெரிய நிலைமையா, இவ்வளவு பெரிய கொடுமையா? வஹ்ஷி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சவுண்ட் விட்டுட்டு பொறுமையா இருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை விட மாட்டேன், இந்த போர்க்களத்திலேயே அவரை கொன்று விடுவேன் என்றுலாம் ரசூல்லா நினைக்கல. கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு வஹ்ஷி கலிமா சொல்றாரு. எந்த வஹ்ஷி ஹம்சாவை உருக்குலையாமல் உடலெல்லாம் சிதறி அடித்தாரோ அதே வஹ்ஷி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து உட்காரும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பை, நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? போய்யா வெளியேன்னு இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்ஷி உன்னை நான் மன்னிச்சுட்டேன், என் ரப்பு மன்னிச்சுட்டான்னாங்க. நான் மன்னிச்சுட்டேன் உன்னை. எவ்வளவு இரக்க குணம் படைத்தவர்கள் பெருமானார். உங்களை நான் மன்னித்தேன், இருந்தாலும் என் கண் முன்னாடி கொஞ்சம் உட்காராதீங்க, என் சச்சா ஞாபகம் வருதுன்னாங்க. வஹ்ஷி கடைசி காலம் வரை ரசூலுல்லாஹ் முன்னாடி என்னால உட்கார முடியலையே என்ற வருத்தத்தோடையே இருந்தார்கள் வஹ்ஷி கடைசி காலம் வரை. அவ்வளவு இரக்க குணம் படைத்தவர்கள் பெருமானார். உஹது போர்க்களத்துல முகம் செதஞ்சு போயிருச்சு, பல்லு ஷஹீதாக்கப்பட்டது, அங்கங்க காயம். எந்த அளவிற்குன்னா மண்டையில கவசம் அணிந்திருந்தார்கள் பெருமானார். வாளை தூக்கி அடித்து கவசம் உடைப்பட்டு நெற்றியில இருந்து ரத்தம் கொட்டுது. உஹது போர்க்களத்தில் சுத்தி இருந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை அடித்த அந்த மனிதர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்க, அழிஞ்சு போகட்டும், உங்க மேலேயே கை வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க அறியாத மக்கள், விட்டுருங்க நண்பர்கள். என்ன துவா செஞ்சிருந்தா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருப்பான். என் நபி மேலேயே கை வச்ச நீ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க அறியாத மக்கள். பின்னால் அவர்கள் கலிமா சொல்ல கூடலாம், பின்னால் அவங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரலாம். ரசூலுல்லாஹ் அந்த சொன்ன வார்த்தை தான் ஹஜரத் காலித் இப்னு வலீத் இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்கள தொட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹ் உடல் என்ன அப்படி? அவர்களுடைய இரக்கம். பத்ரு போர்க்களம் 70 கைதிகளை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கட்டி போட்டாங்க. பெரும் பெரும் மக்காவினுடைய குறைஷி தலைவர்கள், ஒவ்வொரு தூண்லையும் ஒரு ஆளு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அலி அல்லாஹ் தான் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்ப சொல்லுங்க, இந்த 70 கைதிகளுடைய தலையெல்லாம் தூக்கிடுறேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் என் சொந்த பந்தங்க, சிச்சாவும் பெரியப்பாவும் சித்தப்பாவும். என்ன, இவங்களை மன்னிச்சு விட்டுறலாமே, இவங்களை என்ன செய்யலாமே? அப்போ ஒரு ஆயத்து இறங்குச்சு. என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், உமர் சொன்ன கரெக்டு தான், உமர் சொன்ன கருத்து தான் கரெக்டுன்னு ஆயத்து இறங்குச்சு. அல்லாஹ் ஆயத்து இறக்குனா இவங்கெல்லாம் அடிச்சு தூக்கி இருக்கணும்னு. அந்த நிலைமையிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களின் மீது, மக்கா குறைஷிகளின் மீது இறக்கப்பட்டார்கள்.
ரசூல்லா அப்படி விட்டதினுடைய விளைவு ஹசரத்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. ஹசரத் அப்பாஸ் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலன்னா அவங்க புள்ள இப்னு அப்பாஸ் வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தப்சீரினுடைய ரைசுல் முஃபஸ்ஸிரீன் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இரக்க குணம் எது ஒரு தாக்கம், அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. அப்போ இரக்க குணம் படைத்தவர்கள் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து மூணாவது அல்லாஹ் சொல்லுவான், குழந்தை குட்டிக்காரர்கள், குழந்தை குட்டிக்காரன் ஏழ்மையில் வாடினாலும் தன்மானத்தோடு எவன் வாழுகிறானோ அவன் சொர்க்கவாசின்னா. மூணு பேர். ஒன்னு நீதி தழுவ அரசன், அல்லாவே சொல்றான் இவனுக்கு நான் சொர்க்கத்தை வாஜிபாக்குறேன். அடுத்து அல்லாஹ் சொன்னான் இரக்க குணம் படைத்தவன் அவனுக்கு சொர்க்கம் தரேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அடுத்து மூணாவது அல்லாஹ் சொல்லுவான் குழந்தை குட்டிக்காரன் ஏழ்மை நிலையில் வாடினாலும் அடுத்தவர்கள்ட்ட போய் கையேந்த மாட்டான், தன்மானத்தோட வாழுவான். என்கிட்ட மட்டும் கேட்பான், சுப்ஹானல்லாஹ் சொல்ல, என்கிட்ட மட்டும் கேட்பான். ஏழ்மையில் வாடுவான், சிக்கி தவிப்பான், என்கிட்ட கேட்பான், தன்மானத்தோடு வாழுவான், அவனுக்கு சொர்க்கங்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொன்னானா 5 பேர் நரகம்னான் அல்லாஹ். அதுல முதல்ல அல்லாஹ் யார சொல்றான் தெரியுமா? சுய அறிவு இல்லாத பலகீனமான மனிதர். சுய அறிவு இல்லாத பலகீனமான மனிதர், இவர் உங்களில் தலையாட்டியாக இருப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்க. அவர் உங்களில் தலையாட்டியாக இருப்பார், குடும்பத்தையோ பொருளையோ ஒரு பகட்டாக எடுத்து கொள்ள மாட்டார். அப்படின்னா குடும்பத்தை கவனிக்க மாட்டான், பொருளாதாரத்தை கவனிக்கிறது இல்லை, அவனுக்கு என்னான்னு தாண்டோடித்தனமாக வாழுவது, இவங்களுக்கெல்லாம் நரகம்ட்டான் அல்லாஹ். பொறுப்புணர்வோடு வாழணுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை அப்படி இருக்க தௌஃபீக் செய்வானாக. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி திரியிறான், குடும்பத்தினுடைய கவலை இல்லை, பொண்டாட்டி பிள்ளையினுடைய கவலை இல்லை. அப்படிப்பட்ட அந்த சோம்பேறிகளுக்கு தான் அல்லாஹ் இங்க சொல்றான் நரகம்ட்டு. சுய அறிவே இல்லாம அவன் பாட்டுக்கு சுத்தம் மஞ்ச கேபை. ஏன் அப்படி இருக்கிற குழந்தை குட்டிங்கெல்லாம் விட்டுட்டு திரியிறிய, கண்டுக்காம அப்படியே போறிய வரிய, ஏதாவது அவங்கள கவனிக்கிறியா? நம்ம இன்னைக்கு சொல்றோமா, நிறைய பேருக்கு சொல்றோம். அடுத்து 2வது அல்லாஹ் சொல்றான், நீ ஏமாற்றுபவன். எந்த ஏமாற்றுபவர்? இவருக்கு ஒரு சிறிய ஆசை ஏற்பட்டாலும் அதிலும் பிறரை ஏமாற்றி விட்டு அதிலே அவர் பிழைத்துக் கொள்ளுவார். சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் பிறர்களை ஏமாத்துவான். சின்ன சின்ன ஆசையை அடைவதற்கு பிறர்களை இவன் என்ன செய்வான்? ஏமாற்றுவான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். அடுத்து அல்லாஹ் சொன்னா, காலையிலும் மாலையிலும் உங்கள் குடும்பத்தார் விஷயத்திலும் செல்வ விஷயத்திலும் உங்களுக்கே துரோகம் செய்வான். இவன் நரகம் அப்படின்னாங்க, இவனுக்கு நரகம். காலையிலும் மாலையிலும் சரி, உங்க குடும்ப விஷயத்திலும் செல்வத்திலும் அவன் துரோகம் செய்வான், அவனுக்கு நரகம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ்வே சொன்னான். அடுத்து 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா இந்த கஞ்சத்தனம் உடையவனும் பொய்யனுக்கும் நரகம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய கஞ்சத்தனம் அவனை நரகத்தின் பக்கமே இழுத்து செல்லுகிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க. ஒரு மனிதனுடைய கஞ்சத்தனம் அவன் நரகத்தின் பக்கமே இழுத்து செல்லுகிறது. பொய்யன் அவனையும் நரகவாதி என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இந்த கஞ்சத்தனத்துக்கும் பொய்யத்துக்கும் ஈமானோடு சம்பந்தப்பட்டது பாய். ஏன்னா 2 ஹதீஸை நம்ம எடுத்தோம், 2 ஹதீஸும் ஈமான்ல சம்பந்தப்பட்டது. ஒண்ணு என்ன தெரியுமா? கஞ்சத்தனமும் ஈமானும் ஒருபோதும் ஒண்ணு சேராதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுடையவர் கஞ்சத்தனம் செய்ய மாட்டாருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது 2 ஒண்ணு சேராது. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான்னா. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அப்ப நம்ம மேல ரசூலுல்லாஹ் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, நம்ம பொய் சொல்லலாமா பை? ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கஞ்சனும் பொய்யனும் நரகவாதிகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது, தீய குணம் படைத்தவர்கள் நரகவாதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக கூறினார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தராங்க, தீய குணம்னா என்னன்னா அப்படின்னா சந்தேகம் கொள்ளுவது, அடுத்தவர்கள் மீது தவறான சந்தேகங்கள் கொள்ளுவது, தவறான எண்ணங்கள் கொள்ளுவது என்று முதல் இடத்தில் அது இடம்பெறுகிறது. தீய குணம் படைத்தவன் யார் தெரியுமா? தீய பேச்சுக்களும் செயல்களும் செய்பவன். 2வது
மூணாவது எழுதுவார்கள் மோசடி செய்பவன் தீய குணம் படைத்தவன். நான்காவது எழுதுவார்கள் முகஸ்துதியோடு எந்த விஷயத்தை செய்தாலும் அவன் தீய குணமுடையவன் என்கிறார்கள். அடுத்து ஐந்தாவது பேராசை உடையவன். இதெல்லாம் தீய குணத்துல அடங்கும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இவ்வளவு நீண்ட ஒரு ஹதீஸ் குதுசியை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளிடத்துல இந்த ஹதீஸை எடுத்து முன் வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை எடுத்து வைக்கக்கூடிய நோக்கமே முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? இந்த இறை தூதர்கள் இல்லாத அந்த இடைப்பட்ட வழியில் அந்த நேரத்தில் அந்த ஷைத்தான் உங்களை வழிகெடுத்தானே, அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மளை பார்த்து கோபமிட்டான். அல்லாஹ் நம்மளை பார்த்து கோபம் அடைஞ்சான். என்ன சரி, இவர்களை திருத்துவதற்காக வேண்டி யாரும் என்னை பார்த்து, ரப்பை பார்த்து நற்செய்தி சொல்ல யாரும் வரலையே, எச்சரிக்கை சொல்ல யாரும் வரலையே என்ற கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய நபியே உங்களை நாம் அனுப்பினோம் என்று இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றதுனால இந்த ஒட்டுமொத்த ஹதீஸையும் கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபக்கத் ஜாஅக்கும் பஷீரும் வ நதீர், உங்களிடம் நற்செய்தி கூறுபவரும் எச்சரிக்கை செய்பவருமான ஒரு நபியை உங்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே கூறுகிறான். இங்க பஷீர் நற்செய்தி. நற்செய்தினா என்ன வை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அடிக்கடி, யாரு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நற்செயல்கள் சாலிஹான அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும் சொர்க்க சோலைகளும் அதில் ஓடுகிற அந்த ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறக்கூடியவர்களாகவும், வன்னதீருன் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் நபியை ஈமான் கொள்ளாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து நடப்பார்களோ, அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நஷ்டம் இருக்கு, நாளை மறு உலகத்திலும் அவர்கள் நஷ்டவாளிகள். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனையும் உண்டு என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியும் உங்களிடத்துல நாம் அனுப்பி வைப்போம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்லிட்டு, வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவனாகவும் சக்தி உள்ளவனாகவும் இருக்கிறான். நீங்க என்ன செய்றீங்கன்னு நான் பாக்குறேங்கிறான் அல்லாஹ். எல்லா வஸ்துக்களின் மீதும் எனக்கு ஆற்றல் இருக்கிறது, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கிற ஆற்றலும் என்னிடத்தில் இருக்கிறது என்று ரப்பு இந்த ஆயத்தின் மூலமாக நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அடுத்தடுத்த வசனங்களில் ரப்பு என்ன சொல்லுகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு